ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த புது வருஷத்தை நம்ம ஒரு ஸ்வீட், அதுவும் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பட்டி சாக்லேட் பால்கோவா. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, சாக்லேட்னா ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லையா? ஸோ கருப்பட்டியோடு சேர்ந்து இது ரொம்ப சுவையான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, டக்குன்னு நமக்கு பிடித்தமான, இவ்வளோ நாள் நம்ம வெள்ளை சக்கரை சாப்பிட்டு பழகியிருப்போம். ஸோ திடீர்னு வந்து நம்ம கருப்பட்டிக்கோ இல்லை வெல்லத்துக்கோ மாறணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுவையான ஐட்டம்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக நம்ம கருப்பட்டியோட சுவை பிடித்து நம்ம வந்து அதுக்கு பழகிக்கலாம். சாக்லேட்டோட கருப்பட்டி வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அதனால தான் இன்றைக்கி வந்து பால்கோவாவை சாக்லேட்டோட சேர்த்து செய்திருக்கேன். நான் கருப்பட்டியோட சாக்லேட்டோட சேர்த்து செய்திருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இதை செய்து பார்த்துட்டு எனக்கு அவசியம் உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எழுதி அனுப்புங்க. என்னோடய மற்ற 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த சுவையான, ஈஸியான, ஹெல்த்தியான பால்கோவாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பீஸ் அளவுக்கு கருப்பட்டி, அரை லிட்டர் அளவுக்கு பால், 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது வந்து நான் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கசப்போடு இருக்கும். அதனால் 1 இல்லை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் நார்மல் சக்கரை பிடிக்கிறவங்களுக்கு. அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு அதில் ஒரு ட்ராப் லெமன் ஜூஸோ இல்லை கொஞ்சோண்டு தயிரோ விட்டிங்கன்னா நல்லா அந்த கர்ட் லை கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி இந்த பால்கோவா பண்ணுறதுன்னு பார்ப்போம். கருப்பட்டியை லேசாக ஒரு கல் வச்சு தட்டிக்கோங்க. தட்டி சின்ன சின்ன பீஸ் ஆக்கிக்கோங்க. இது லேசாக தட்டினோம்னாலே ஒரிஜினல் கருப்பட்டியாக இருந்தால் உடஞ்சிடும். ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. லேசாக தட்டிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு பேனில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொஞ்சமாக ஹீட் பண்ணால் போதும். ஹீட் பண்ணி இது டிசால்வ் ஆனோடனே நம்ம அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பனங்கருப்பட்டியில் வந்து சில நேரம் கல் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போது கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி சில நேரம் கல் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த தயிர் சேர்த்து கர்டில் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலை லேசாக ஒரு வடிகட்டியில் போட்டு இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வடிகட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. லேசாக அந்த இது இருக்கிறப்பவே எடுத்ததில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நம்ம பால்கோவா செய்கிறதுக்கு அப்படியே பாலை வச்சு காய்ச்சாமல் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக பால்கோவா ரெடி ஆகிடும். ரொம்ப நமக்கு கேஸ் செலவும் ஆகாது. நமக்கு நிற்கிற டைமும் ரொம்ப கம்மியாகிடும். ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆகிடும். உங்களுக்கு டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே தெரியாது. அந்த மாதிரி பண்ணுற பால்கோவாக்கும் இதுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இது இப்போ நல்ல ஹை தீலையே வச்சு நல்லா அப்படி லேஸ் அப்படி கிளறி விட்டுட்டுருங்க. கொஞ்சம் அந்த லிக்விட் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிறப்ப, அந்த கொஞ்சம் வரன்னு ஆகிற மாதிரி தோணுறப்ப இதுலேருந்து கொஞ்சமாக இந்த இதை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நார்மல் பாலை குறுக்கி பண்ணுற பால்கோவை விட இது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி கலந்து விட்டு சென்டரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு அது நல்லா ஆவியாகிடும். சீக்கிரம் ஆவியாகிடும். நமக்கு ரெடி ஆகிடும் பால்கோவா. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. இப்போ அடுத்த செட் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம இது நல்லா ஃபுல்லும் இந்த தண்ணியை ஃபுல்லும் ஊற்றி இது பண்ணுற வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நமக்கு இது நல்லா ஆவியாகி ரெடி ஆகிடும். இப்போது இந்த நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பாலில் பண்ணுறதை விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுனா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கருப்பட்டி சிரப் நம்ம செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ண போகிறேன். இதுவுமே உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இனிப்புக்கு தக்கபடி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அளவு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பட்டி அளவு, ஒரு கொட்டாங்குச்சி அளவு, அது யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக சரியாக இருக்கும். இதுக்கு
கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக பிடிக்கிறவங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் திரும்ப வச்சு நல்லா ஹீட் பண்ணுவோம். கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர்னால் இந்த கருப்பட்டியோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த பால்கோவா மாதிரி திரண்டு வர வரைக்கும் நம்ம இதை கிளற போகிறோம். சர்க்கரையே சாப்பிட்டு பழக்கப்பட்ட நமக்கு டக்குன்னு கருப்பட்டிக்கோ இல்லை வெல்லத்துக்கோ மாறுறது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். நம்மளை விட குழந்தைங்களுக்கு வந்து இன்னுமே சேலஞ்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த சாக்லேட் வந்து விரும்பாத குழந்தைங்களே ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ இந்த சாக்லேட் சேர்த்து நம்ம கொடுத்து பழக்கணும்னா அந்த கருப்பட்டியோட டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்லோவாக சுகரை மாற்றி கருப்பட்டிக்கு கொண்டு வந்துடலாம். எல்லாத்துக்குமே கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பால்லேருந்து கால்சியம், கருப்பட்டிலேருந்து அயன், மற்ற சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வரப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கருப்பட்டி பால்கோவா தயார். இப்போ நம்மளோட சாக்லேட் கருப்பட்டி பால்கோவா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.